இன்னைக்கு புதுசா வந்திருக்க இந்த ஈவோ பண்டில் நம்ம எடுக்க போறோம். மொத்தம் நம்மள்ட்ட 5955 டைமண்ட் இருக்கு. எவ்ளோ டைமண்ட்ல நம்ம இந்த பண்டில் எடுக்கிறோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு 180 டைமண்ட் ஸ்பின்னு. இதில நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 டோக்கன் கிடைச்சிருக்கு. ஒரு லோட் அவுட்டு, ஒரு பாக்கெட் மார்க்கெட் கிடைச்சிருக்கு. 2வது ஸ்பின்னு. இதில நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 டோக்கன் தான் கிடைச்சிருக்கு. பாக்கி எல்லாமே கன் பாக்ஸ் குடுத்து ஏமாத்திட்டாங்க. அடுத்து மறுபடியும் ஸ்பின் பண்றோம். மறுபடியும் ஸ்பின் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டோக்கன் விழுந்திருக்கு. மறுபடியும் 144 டைமண்ட்க்கு ஸ்பின் பண்றோம். ஸ்பின் பண்ணும்போது நமக்கு மறுபடியும் ஒரு 12 டோக்கன் கிடைச்சிருக்குது. திருப்பி ஸ்பின் பண்றோம். திருப்பி ஸ்பின் பண்ணும்போது நமக்கு ஒரு 8 டோக்கன் கிடைச்சிருக்கு. மறுபடியும் ஸ்பின் பண்றோம். அகெயின் ஸ்பின் போட்டா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில நமக்கு 4ஏ 4 அந்த பிங்க் டோக்கன் தான் கிடைச்சிருக்கு. மறுபடியும் ஸ்பின் பண்ணோம். ஸ்பின் பண்ணும்போது நமக்கு 2ஏ 2 அந்த பிங்க் டோக்கன் தான் கிடைச்சது. அகெயின் அடுத்த ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நமக்கு 2 தான் கிடைச்சிருக்கு. மறுபடியும் ஸ்பின் பண்றோம். மறுபடியும் ஸ்பின் பண்ணும்போது நமக்கு எதுவுமே கிடைக்கல. இப்ப திரும்ப 180 டைமண்ட் ஸ்பின் பண்ணி ஆகணும். ஸ்பின் பண்ணிட்டோம். இதில வந்து 4 டோக்கன் கிடைச்சிருக்கு பிங்க் டோக்கன். மறுபடியும் 144 டைமண்ட்க்கு ஸ்பின் பண்றோம். இதில ஒரு 4 பிங்க் டோக்கன் கிடைச்சிருக்கு. அடுத்த ஸ்பின் வந்து 108 டைமண்ட்க்கு நம்ம பண்றோம். இதில வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டோக்கன் கிடைச்சிருச்சு. டோக்கன் டவர் ஈவென்ட்டோடது. இப்போ செகண்ட் டோக்கனுக்கான ஸ்பின் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பின் அதில பண்ணிட்டோம். பண்ணதுக்கு நமக்கு வந்து ஒரு 3 பிங்க் டோக்கன் கிடைச்சிருக்கு. செகண்ட் ஸ்பின் வந்து 144 டைமண்ட்க்கு பண்றோம். அதில நமக்கு வந்து ஒரு 7 டோக்கன் கிடைச்சிருக்கு. திரும்ப அடுத்த ஸ்பின்னும் 144 டோக்கனுக்கு பண்றோம். இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரே ஒரு பிங்க் டோக்கன் தான் குடுத்துருக்காங்க. அகெயின் நம்ம ஸ்பின் பண்றோம். ஸ்பின் பண்ணும்போது நமக்கு ஒரு 7 பிங்க் டோக்கன் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 72 டைமண்ட்க்கு ஸ்பின் பண்றோம். ஸ்பின் பண்ணும்போது நமக்கு வெறும் 2ஏ 2 பிங்க் டோக்கன் தான் கிடைச்சிருக்கு. அடுத்து ஃபுல்லாவே 180 டைமண்ட்க்கு ஸ்பின் பண்ண போறோம். ஆக மொத்தம் நம்ம வச்சிருக்க மொத்த டைமண்டையும் உறிஞ்சிட்டு தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கரீனாக்காரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதில ஒரு 3 பிங்க் டோக்கன் நமக்கு கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் ஸ்பின்ல பார்த்தீங்க அப்படின்னா, 108 டைமண்ட்க்கு ஸ்பின் பண்றோம். ஸ்பின் பண்ணும்போது இதில நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிங்க் டோக்கன் தான் கிடைச்சிருக்குது. ஆனாலும் மறுபடியும் 108 டைமண்ட்க்கு நம்ம ஸ்பின் பண்றோம். ஸ்பின் பண்ணும்போது இதில வந்து நமக்கு ஒரு 4 பிங்க் டோக்கன் கிடைச்சிருக்குது. இன்னும் 15 ஸ்பின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு டோக்கன் டவர் ஈவென்ட்டோட ஒரு டோக்கன் கண்டிப்பா கிடைச்சிரும். இதில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிங்க் டோக்கன குடுத்து ஏமாத்தியாச்சு. நெக்ஸ்ட் 144 டைமண்ட் போட்டு ஒரு ஸ்பின் பண்றோம். இதில நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 டோக்கன் வந்து குடுத்துருக்காங்க பிங்க் டோக்கன். இந்த டைம் நமக்கு கண்டிப்பா டோக்கன் டவரோட ஒரு டோக்கன் கிடைச்சே ஆகணும். அதே மாரியே ஒரு டோக்கன் கிடைச்சிருச்சு. ஒரு டோக்கன் கூட நமக்கு கம்மியான இதில குடுக்கலங்க. எல்லாமே ஃபுல்லா 60 ஸ்பின்ஸ் பண்ண உடனே மட்டும் தான் குடுக்குறாங்க. இப்ப மறுபடியும் 3 டோக்கனுக்கான ஸ்பின்ன வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த டோக்கனாவது நமக்கு சீக்கிரமா தராங்களா? இல்ல இதுவும் ஃபுல் ஸ்பின்ன வாங்கிட்டு தான் தராங்களான்னு பார்ப்போம். வழக்கம் போல இந்த ஸ்பின்லயும் 7 பிங்க் டோக்கன குடுத்து ஏமாத்தியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்பின்லயாச்சும் ஏதாச்சும் தராங்களான்னு பார்ப்போம். இது அத விட சூப்பர். வெறும் 3ஏ 3 டோக்கன் தான். நெக்ஸ்ட் ஸ்பின்ல இதில சுத்தமா ஒண்ணுமே இல்ல. ஒரு டோக்கன் கூட கிடையாது. அநியாயம் பண்றானுங்க. இன்னும் 35 ஸ்பின் பண்ணணுமா ஒரு டோக்கன் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு. அப்பா! இந்த தடவையாவது பரவால்ல. 13 பிங்க் டோக்கன் குடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட் திரும்ப ஒரு ஸ்பின் பண்றோம். திரும்ப ஸ்பின் பண்ணும்போது இதில நமக்கு ஒரு 8 பிங்க் டோக்கன் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பின் பண்ணோம். மறுபடியும் ஸ்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பிங்க் டோக்கன் குடுத்துருக்காங்க. இன்னும் 20 ஸ்பின் பண்ணணுமா, அப்பதான் கேரண்டீட் பிரைஸ் கிடைக்குமா. இதில 2ஏ 2 பிங்க் டோக்கன் தான் கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் ஸ்பின்லயும் பார்த்தீங்கன்னா, 4 பிங்க் டோக்கன் கிடைச்சிருக்கு. இன்னும் 2 தடவ ஸ்பின் பண்ணணும் முழுசா. பண்ணா ஒரு கேரண்டி டோக்கன் கிடைக்கும். இந்த டைம் 2 பிங்க் டோக்கன் குடுத்து ஏமாத்தியாச்சு. நெக்ஸ்ட் 180க்கு போட்டு ஸ்பின் பண்றோம். அப்பாடி! ஒரு வழியா 3வது டோக்கன் டவர் ஈவென்ட்டோட டோக்கனும் குடுத்துட்டாங்க. இதுவும் ஆல்மோஸ்ட் ஃபுல் டைமண்ட்ஸையும் வாங்கிட்டு தான் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டோக்கனாவது சீக்கிரமா கிடைக்குதான்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பின் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்பின் பண்றோம். செகண்ட் ஸ்பின்லயே நமக்கு டோக்கன் கிடைச்சிருச்சுங்க. அதிசயமா இருக்கு. இவ்வளோ சீக்கிரம்லாம் கரீனா குடுக்க மாட்டானே. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 951 டைமண்ட்ஸ் இருக்கு. இதுக்குள்ள 5th டோக்கனை எடுக்கிறோமான்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்றோம் 5th டோக்கனுக்கு. அதில நமக்கு வந்து பெருசா எதுவுமே கிடைக்கல. செகண்ட் ஸ்பின் பண்றோம். செகண்ட் ஸ்பின் பண்ணும்போது அதுலயும் பெருசா நமக்கு எதுவுமே கிடைக்கல. தேர்ட் ஸ்பின் பண்றோம். தேர்ட் ஸ்பின் பண்ணும்போது டோக்கன் கூட குடுக்க மாட்றாங்க. அது வெறும் 5 டோக்கன் தாங்க குடுத்துருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியலங்க. நெக்ஸ்ட் ஸ்பின் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்பின்லயும் டோக்கன் கூட குடுக்காம ஏமாத்துறானுங்கங்க. வெறும் 2 டோக்கன் தாங்க குடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட் ஸ்பின் வந்து 5 ஸ்பின் பண்ணாம சிங்கிள் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு பண்ணுவோம். பார்த்தா அதிலேயே நமக்கு டோக்கன் கிடைச்சிரும். ஒரு வழியா இந்த ஈவோ பண்டிலையும் நம்ம எடுத்துட்டோம்.